பொன்ராஜ் என்கிற மாபெரும் மனிதர் அவர் வாழ்ற காலத்துல நாமளும் வாழ்றோம்ன்றது நினைக்கும் போது நமக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. அவர் இன்ன வரைக்கும் அதுல இருந்து மாறல சார் அந்த கருத்துல, அப்படிதான் பேசுறாரு. அது மாத்துவான். ஜட்ஜி கிட்ட போய் நிக்கணும்ல, ஐயா அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா. அவர் விஜய் கேட்குறாரு அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா. நான் கேட்குறேன் பொன்ராஜின் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா. யார் நீங்கள்? ஒரு பெரிய பூ, அதை கட்டின நார், பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறுன்ற மாதிரி கலாம் என்கிற ஒரு மனிதர், பெரும் மனிதர், அவர் கூட இருந்தனாலும் ஒரு மரியாதை இருக்கு. நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட மாதிரி தாவேகா கூடலாம் போயிருந்தா சீட் ஷேரிங்க நல்லா கிடைச்சிருக்கு. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தீங்க 60-70 சீட். ஆமாம், அப்போ அந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணுறாங்க. தாவேகாவும் மிஸ் பண்ணிச்சு. வழக்கம் போல இவரு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கின்னு யாரும் பேசாம திமுக முந்திக்கிட்டு சோனியாவை பிடிச்சி மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த வேலையை பார்த்தது செல்வ பெருந்தகையும் சிதம்பரம். தாவேகா இன்னைக்கு வந்து பிரச்சார கூட்டம் நடத்தி இருக்கணும் பெரம்பூர்ல, பட் அனுமதி கொடுக்கல, அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லி பேசிட்டு இருக்காங்கல்ல. தாவேகா ஒரு அமைப்பு ரீதியாக எந்த வகையிலும் ஒரு கட்சியாகவே இல்லைன்றதான் என்னுடைய இது. ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள்ட்ட இருக்கிற ஆட்களும் அடிப்படை நாலேஜே இல்லாதவர்கள். இப்போ இதுக்கு நடுவில் தாவேக்காங்கிறது இந்த டயரில் மாட்டின எலி மாதிரி தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? அவர் வந்து ஓட்டு வாங்குவார்கள், நன்றாக ஓட்டு வாங்குவார்கள், ஜெயிக்க மாட்டாங்க, இதே மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். காங்கிரஸ் தொகுதியிலே விற்று தின்கின்றனர். செல்வ பெருந்தகை மட்டுமே காங்கிரஸ் தலைவருக்கு காங்கிரஸ் இல்லைன்ற மாதிரி ஜோதிமணி பேசினதாக 100% கரெக்ட். கழகக்குரல் ஏன் திடீர்னு வெளியே வரணும்? சீட்டுகளில் பிரச்சனை, பல விஷயங்களை விட்டு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, காங்கிரஸ்ல இருந்து ரொம்ப பேர் வெளியே போறாங்க, தாவேகா போறாங்க. இப்போ கூட போனார்ல செயலாளர், அவர் கூட சேர்ந்து 10 பேர் முக்கிய நிர்வாகிகள் போறாங்க. நான் பேர் போடல, செல்வம் பேர்லாம் என்கிட்ட வந்துச்சு, போட்டோவே அனுப்புறேன்னாங்க. அனுப்புனவர் மாட்டுவார். அதனால நான் சும்மா போடுறேன்னு 10 பேர் போட்டு விட்டுட்டேன். ஆனால் ஒரு 40-50 பேர் இதாகும் கன்ஃபார்ம். அதனால காங்கிரஸ் கூடாரம் காலி ஆகுது, சீட்டு பகிர்வுல இதாகுது. முக்கியமாக நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட மாதிரி தாவேகா கூடலாம் போயிருந்தா சீட் ஷேரிங்க நல்லா கிடைச்சிருக்கும். நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தீங்க 60-70 சீட். ஆமா ஆரம்பத்தில் ஒரு 7-8 இன்டர்வியூ முன்னாடி பேசிட்டு தான் இருக்கணும். அப்போ அந்த விஷயத்தையும் மிஸ் பண்றாங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் யங்ஸ்டர்ஸ்ட்டை கொண்டு போயிடலாம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியா இருக்கும். திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். அது காங்கிரஸ் அங்கே போயிருந்ததுன்னா இன்னைக்கு சிபிஎம்லாம் கூட போயிருப்பாங்க, தைரியமா முடிவு எடுப்பாங்க. அப்போ அதை தாவேகாவும் மிஸ் பண்ணிச்சு. வழக்கம் போல இவரு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கின்னு யாரும் பேசாமல் திமுக முந்திக்கிட்டு சோனியாவை பிடிச்சி மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த வேலையை பார்த்தது செல்வ பெருந்தகையும் சிதம்பரமும். அந்த கோபம் தான் ஜோதிமணி. புரியுதா? இவர்கள் நலன் தான் முக்கியம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு காங்கிரஸை வேற லெவல் கொண்டு போகலான்றதை பற்றி கவலை இல்லை. எதிர்கால திட்டங்களா இல்லாமல் இவர்கள் நலன் நீங்கள் என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்த பாஜக மனித ஜனநாயக கட்சியில் தமிழ் அன்சாரி அவரு திமுக ஆதரவு கொடுக்குறாரு, ஒரு சீட்டு வாங்கிட்டாரு. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கூட்டத்தை கூப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. கீழே ஆரம்பிச்சு மேல வரைக்குமே இந்த சலசலப்புகள் எல்லா இடத்துலையும் தாவேக்கானால பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. தாவேக்கா தானே? இப்போ தாவேக்கா தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஆமாம், அதோடைய இது வீச்சு. சார் இப்போ ஸ்பாய்லருங்கிறது ஏடிஎம்கே கிடையாதா தாவேக்கா? யாருன்னு சொன்னா ஏடிஎம்கேக்கு? என்னங்க இப்போ ஏதாவது ஏடிஎம்கேலேருந்து ஏதாவது பிரச்சனை வந்ததா? எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இவங்க வாங்குற ஓட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் பிரியும். இவங்க வாங்குற ஓட்டும் திமுக கூட்டணி தான் அடிப்படும். அதனால அது இதுவே கிடையாது. இறுதியாக இந்த கேள்வி நிறைவேறேன் சார். தாவேக்கா இன்னைக்கு வந்து பிரச்சார கூட்டம் நடத்தி இருக்கணும் பெரம்பூர்ல, பட் அனுமதி கொடுக்கல, அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லி பேசிட்டு இருக்காங்கல்ல. உண்மையிலேயே முடக்குறாங்களா இல்லை இவங்க ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காங்களா? தாவேக்கா ஒரு அமைப்பு ரீதியாக எந்த வகையிலும் ஒரு கட்சியாகவே இல்லைன்றதான் என்னுடைய இது. ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள்ட்ட இருக்கிற ஆட்களும் அடிப்படை நாலேஜே இல்லாதவர்கள். சொன்னா கூட கேட்டுக்க மாட்டாங்க. இலவசமாக சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. முக்கியமான டைம்ல ஃபோன் பண்றோம், அதுக்கும் கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் அவங்க அப்படியே இந்த வைத்திய வலிக்காரனை நிப்பாட்டி வச்சு பேசினா என்ன பண்ணுவான்? துடிச்சிட்டு இருக்கு. நான் பார்க்குறேங்க, நான் அந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? ஏதாவது கேட்குறது, இங்கே கொஞ்சம் கேட்டுக்கிறது, இன்னொரு இடத்துல கொஞ்சம் கேட்டுக்கிறது, இன்னொரு இடத்துல கேட்டுக்கிறது, இப்படி தான். அதனால் இவர்கள்ட்ட ரெகுலர் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த பெண்கள் விஷயத்தில் எல்லாருமே ஆதரவு கொடுக்குறோம். இந்த பொன்ராஜ் என்கிற மாபெரும் மனிதர் அவர் வாழ்கிற காலத்தில் நாமளும் வாழ்கிறோன்றது நினைக்கும் போது நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. அவர் இன்ன வரைக்கும் அதுலேருந்து மாறல சார் அந்த கருத்தில், அப்படி தான் பேசுகிறாரு. அது மாற்றுவாங்க. ஜட்ஜி கிட்ட போய் நிற்கணும்ல, ஐயான்னு. சசி சேகர் அப்படி தானே பண்ணியிருந்தாரு. அவர் என்னாரு? அவர் வேற ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்துருந்தார். அவர் இந்த இதில் சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டேன்னு அவர் தப்பிச்சிக்கினார். இதை ஜட்ஜி கிட்ட போய் இவர் இதே மாதிரி சீன் போட்டு வந்தார். இவர் நான் எங்கே போட்டேன்?
இன்னொருத்தர் போட்டதை நான் ஷேர் பண்ணேன், அதுக்கு எப்படி நான் குற்றவாளினேன்? இன்னொருத்தர் போட்டதை ஷேர் பண்ணாலும் குற்றவாளி தான். உன் நோக்கம் என்ன அது சொல்லு. நீ ஷேர்லாம் பண்ணல, காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னா நீ தான் போட்டிருக்க, புரிச்சுதா அப்படின்னு போட்டு அடியன்னு அடிச்சு நிமித்தனோடனே அப்போ தான் புரியுது உள்ளே போயிடுவோன்னு பயம் வந்து. 1 மாதம் தண்டனைலாம் கொடுத்தாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ரிலீஃப் ஆகிட்டு இருந்தார். அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, எஸ் வி சேகரை போய் பொன்ராஜ் கேட்டார்னா தெரியும். அதனால் பொன்ராஜ் அதையும் தாண்டி புனிதமானவர் அவர். ஆமாம் அப்படி தான் சொன்னேன், நல்ல குடும்பம் அது இது என்னவோ பேசி இது பண்ணுறாரு. அதனால் அவர் அதுக்கான விளைவே அவர் அனுபவிப்பார். அதுக்கு எதிராக புகார் கொடுக்க போகிறீங்கல்ல, உங்கள் புகாரில் என்னென்ன கொடுக்கணும்? அந்த ஆடியோ பென்ட்ரைவ் கொடுக்கணும், பேசுனது வீடியோ எல்லாம் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுக்கணும், எந்த லிங்கில் அவர் பேசியிருக்காருன்னு கொடுக்கணும், எல்லா ஆதாரமும் சேர்த்து வச்சு பொன்ராஜ் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு, அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுக்கணும். அந்த அறிக்கையில் எதாவது இருக்கா பார்த்தீங்கன்னா புகார் கடிதம் இல்லையா? விஜய் போனோன்னு அப்படியே எல்லாம் நின்று, சார் விஜயே வந்துட்டிங்களா டிஜிபி ஆஃபீஸ், உங்கள் பாதம் படம் நாங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், கொடுங்க சார், நான் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. யாருனாலும் சொல்லிக்கிறாங்களா? அதில் நான் சரியாக படிக்கல. பொன்ராஜ்னா சொல்லியிருக்காரா? பொன்ராஜ் சொல்லியிருக்காரு. அப்படி யாருக்கும் நீ பேச சண்முக அறிக்கை ஒன்று விட்டார, யாருக்கோ பெண்களை பற்றி பேசுபவர்களை கண்டிக்கிறோம். பார்த்தீங்களா இல்லையா? யாரை கண்டிக்கிறீங்க? அதில் கூட தைரியம் இல்லையா? பொன்ராஜின்னு போடுங்களா. சேனல்களையும் அப்படி தான் போடுறான், ஒரு நபரம். என்னடா ஒரு வழக்கமாக செய்தித்தாளில் வரும்ல, இந்த தனியார் கல்லூரி இந்த சம்பவம் நடந்துச்சு, பேரை போட மாட்டாங்க, அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறாங்க போல இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோ பெரிய ஆளா ஒரு அப்பா, அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? அவர் விஜய் கேட்குறாரு அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா. நான் கேட்குறேன் பொன்ராஜின் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? யார் நீங்கள்? ஒரு பெரிய பூ, அதை கட்டின நார், பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறுன்ற மாதிரி கலாம் என்கிற ஒரு மனிதர், பெரும் மனிதர், அவர் கூட இருந்தனாலும் ஒரு மரியாதை இருந்தது. அவர் இருந்தாலும் எப்படிதான் வச்சுருந்தான்ற அளவுக்கு இன்னைக்கு மரியாதை, அவர் மரியாதை சேர்த்துக்கிடுது உண்டா இல்லையா? கண்டிப்பாக அதை வச்சு தான் எழுதிட்டு அசிங்கப்படுத்திட்டு வெள்ளையாகிறவன் இதுவாகிறவன்லாம் போய் சொல்ல மாட்டான், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாரு. ஏன்னா சாக்கடையால் இருக்கீங்க. இப்போ தெரியுதா? நம்முடைய வார்த்தைகள் தான் நம்மளை வாழ வைக்கும், நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும், நடத்தி தான் அழகு. அதனால் இந்த கட்சி வந்து இது. இன்னொன்று இன்றைக்கி இவர் சொல்லியிருக்காருல பாசு, ஏன்பா எல்லாத்துக்கும் எங்களே போட்டாச்சா அப்படிப்பா, அதுக்குன்னு ஆப் இருக்குது, அதில் போய் நீ ஃபில் பண்ணனா உன்னை கூப்பிட போகிறாங்க, உனக்கு பர்மிஷன் கொடுக்க போகிறாங்க. இது கூட தெரியாமல் தெரிஞ்ச ஆளை வச்சுங்க பண்ணுறாங்க. அப்போ இவர்கள் இந்த அளவுக்கு இந்த நாலேஜே இல்லாமல் எல்லாவற்றையும் இதே மாதிரி அணுகிக்கிட்டு அதில் எதுவும் கிடைக்கலன்னா எங்களை சேர்த்து சதி பண்ணுறாங்க சார். இவங்க போகிறத விட போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை தான் பார்க்குறாங்க. புரியுதா? நான் சொன்னேன்ல அந்த மேடை சரியில்லைன்னு சொன்னேன்ல, என்னடா அங்கே பாரு சுருங்கி இருக்குது, சுருங்கினா எடுத்துக்கலாம், நீ வந்து ஆடுறா, இல்லை வந்து பார்த்தாலே அப்படி கோணலாக இருக்குது மேடை, நான் வரலப்பா அப்படின்றது. இதுதான். அப்போது உனக்கு ஆட தெரியாது. பிரச்சாரம்னா போயிடணும். இந்த மயிலாப்பூர் போனார் ஆரம்பிச்சார் போயினாங்கிறாரு. அவர் ஏதாவது மேடை கொண்டான்னு சொல்லியிருந்தாரா? எப்படி அவர் மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க? பெரம்பூரில் வேண்டுமென்றே பண்ணிவிட்டு அது எப்படி பள்ளம் வேணும்னா விழுமா? பள்ளம் விழுந்துச்சுல்ல, பள்ளம் விழுந்தா அதை மூடுறதுக்கு பேரிகார்ட்லாம் போட்டு அதுக்கு கான்கிரீட்லாம் போட்டு மூடுற வேலை பண்ணுவாங்க. சென்னையில் பல இடங்கள் நடக்கலாம். திடீர்னு விஜய் வர்றதுக்கு முன்னாடி தான் பள்ளம் விழுமான்ற மாதிரி கேட்குறாங்கல்ல. அது பள்ளத்திட்ட தான் கேட்கணும். திடீர் பள்ளம் விழுதுன்னா அது யாருங்க பொறுப்பாக முடியும்? கீழே மண் அரிச்சிச்சுன்னா பொத்துன்னு உள்ளே போயிடும் ரோடு. மவுண்ட் ரோட்டில் விழுந்துச்சு எங்கள் பள்ளம், அப்போ இருக்கா பஸ் இறங்கிச்சுல உள்ளக, பஸ்ஸோ காரோ உள்ள காரு. அப்போ அந்த காருக்காரன் என்ன சொல்லுவான், ஏன்டா நான் வரது சதி பண்ணியா அப்படின்னா? பள்ளம் நீங்கள் பல காரணங்கள் விழும். இதில் மயிலாப்பூரில் ஒரு பெரிய பள்ளம் துபுக்குன்னு உள்ளே போயிடுச்சு. நல்ல வேலை யாரும் அதில் தான் பஸ்ஸோ ஏதோ இறங்குச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தா வாட்ரு இதுக்கான மெயின் இது அங்கே இருக்குது ஜங்ஷன் மாதிரி, அதில் ஏதோ பிரச்சனையாகி மண் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரமாகி கீழே இருக்கிற மண்ணெலாம் ராவிச்சு. அப்போ மேலே என்ன கூடு மாதிரி அந்த ரோடு தானே இருக்கும், பொசுக்குன்னு உக்காந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணானுங்க பாருங்க, ஒரு 3 மாதம் ஆச்சு அதை ரெடி பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது பண்ணி. அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இருக்குது ரோடு இதாகிறதுக்கு. மெட்ரோ ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கோம், டும்குன்னு பள்ளம் போடும். அவன் மட்டும் தான் என்ன பண்ணுவான், டக்குன்னு பெரிய பிளேட்டு மாதிரி போட்டு விட்டுருவான், எது போனாலும் ஒன்றாகாது அந்த இதை. அதுக்கப்புறம் நைட்டு பிரித்து அந்த வேலையை பார்ப்பான். பார்த்துருக்கீங்களா? அப்புறம் இப்போ எப்படி இப்போ இந்த யார் திமுக வந்து பலகீனம்னு சொல்கிறாங்களோ அவங்க ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. நாங்கள் நிறைய கட்சியில் வச்சுருக்கோன்னு சொல்கிறவங்க உள்ள சலசலப்போட அதிருப்தியோடு தான் இருக்கிறாங்க. அது நீங்கள் சொன்னால் அதிமுக பலகமாக இருக்காங்க, திமுகன்ட்டீங்க. ஓ திமுக யாரை பலகீனம்? அதாவது ஆப்போசிட் சொல்கிறேன் நான். இப்போ இதுக்கு நடுவில் தாவேக்காங்கிறது இந்த டயரில் மாட்டின எலி மாதிரி தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? அவர் வந்து ஓட்டு வாங்குவார்கள், நன்றாக ஓட்டு வாங்குவார்கள், ஜெயிக்க மாட்டாங்க, இதே மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க, ஓட்டு விடும். அந்த ஓட்டு இவங்க ஓட்டு, அந்த ஓட்டை பிரித்து இவங்களை காலி பண்ணி அவங்கள வாழ வைப்பாங்க. என்டிஏவை தான் நடக்கும். சரிங்க சார், தொடர்ச்சியாக நீங்கள் எதுவும் பதிவு பண்ணுறீங்க, மக்கள்கிட்ட சேர்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.